பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் நிழலாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை நேரடி அர்த்தத்தில் படிப்பதும் கடைபிடிப்பதும் தவறு. புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் தான் படிக்க வேண்டும். அப்போதுதான் மறைந்திருக்கும் சத்தியங்கள் ஆவிக்குரிய கண்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டின் காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம். இயேசு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக அதை நிறைவேற்றி முடித்து விட்டார். எனவே நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் இயேசுவின் கிருபையின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். நாம் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை நிறைவேற்ற கடனாளிகள் அல்ல. இப்போது சத்தியங்கள் பரிசுத்த ஆவியானவரால் சதையான இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. நாம் கடைசி காலத்தின் கிருபையின் நாட்களில் வாழ்கிறோம். இயேசுவின் பரமேறுதலுக்கு பிந்திய காலம்தான் கடைசி காலம். இப்போது கிருபையின் நாட்கள் வேகமாக முடிவடையும் அடையாளங்கள் தென்படுகிறது. ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வரப்போகிறது. தேவ வசனம் கேட்க முடியாத காலங்கள் வரப்போகிறது. எனவே காலம் நிறைவேறிட்டு நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே பிரியமானவர்களே, அன்பே பிரதானம். பரிசுத்த ஆவியானவருக்கு அடங்கி நடப்பதே முக்கியம். இயேசுவின் போதனைகளை கடைபிடிப்பதே அவசியம். பழைய ஏற்பாட்டின் உலக ஆசீர்வாத உதாரணங்களை முன்னுதாரணமாக காட்டி காட்டி புதிய ஏற்பாட்டின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவியின் வரங்களையும் கோட்டை விட்டு விடாதீர்கள். நாம் வாழ்வதுதான் கடைசி காலம். கிருபையின் நாட்களின் கடைசி பகுதியில் இருக்கிறோம். உலகத்தாரால் ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள். நித்தியத்தை இழந்து விடாதீர்கள். மனம் திரும்புங்கள், விரைந்து செயல்படுங்கள். ஆமேன்.